பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜெப மலையிலிருந்து உங்களோடு நான் பேசுகிறேன். 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் தாவீது ஒரு அருமையான ஜெபம் செய்கிறார். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னில் புதுப்பியும். சுத்த இருதயம், நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர் நம்மோடு பேச முடியும், அவரோடு நாம் நடக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று மத்திய 5ஆம் அதிகாரத்தில் இயேசு முக்கியமான காரியத்தை சொல்றார். இருதயத்தை எப்படி சுத்தம் பண்றது? அவர் தான் சுத்திகரிக்கிறவர். நீங்க அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க. அவர் தம்முடைய ரத்தத்தினால் உடைய இருதயத்தை கழுவி ஒரு பரிசுத்தமுள்ள இருதயமா மாத்திருவார். அப்ப அந்த பரிசுத்தமுள்ள தேவனோடு நாம் அழகாய் நடக்கலாம். அப்பதான் அவர் நம்மோடு பேசுவதை கேட்கலாம். உங்களுடைய இருதயம் எப்பவும் சுத்தமாக இருக்கணும். அதற்கு இயேசு உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும். அவருடைய வசனத்தை தினம் நீங்கள் தியானிக்கணும். அவர் உங்களை சுத்தப்படுத்தி கொண்டு அழகாய் நடத்துவார். ஏதாவது ஒரு பாவம் உங்களை பாதித்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அதை மாற்றி உங்களை சுத்திகரிப்பார். ஒரு நிமிடம் கரம் உயர்த்துங்க. இயேசுவே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும். என் இருதயம் எப்பவும் சுத்தமாக இருக்க எனக்கு கிருபை தாரும். உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. உங்களுடைய ஆவினால் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.